கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த இனிய காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேத பகுதியினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அதற்கு மேலே என்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது அந்த வேத பகுதிக்கு பிற்பாடாக என்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்பது போலவே ஒவ்வொரு வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் கூட அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது அல்லது அந்த வசனம் எதை முதலாவது சொல்லுகிறது அல்லது இரண்டாவது என்ன சொல்லுகிறது என்பதையும் கூட நாம் அதை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக உங்களுக்கு முன்பாக நான் ஒரு 3 வேத வசனங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிலுள்ள 5ஆம் அதிகாரத்தில் உள்ள 45வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். இதில் நாம் கவனிக்கும் பொழுது நிறைய நேரங்களிலே நாம் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி பேச்சு வழக்கிலே நாம் சொல்கிறோம். ஆனால் வேத வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது அவர் தீயோர் மேல் முதலாவதாக தமது சூரியனை அவர் உதிக்க பண்ணுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு மேலே உள்ள வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு முன்மாதிரியாக தம்முடைய பரமபிதாவை அங்கே அவர் முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் தீயோர் மேல் முதலாவதாக தமது சூரியனை உதிக்க பண்ணக்கூடிய நல்லவராக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் கூட அவர் தீயோர் மேல் எப்படி தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறாரோ அதை போலவே தீயோருக்காக நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தையும் கூட அந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து இரண்டாவதாக நாம் சிந்திக்கும் பொழுது இன்னொரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 27ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி எது என்று சொல்லி அவர் முதலாவதாக அங்கே சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்மை யாராவது கேட்டால் எது தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பக்தி என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஆனால் வேத வசனத்திலே ஆவியானவர் சொல்லும் பொழுது முதலாவதாக எதை அங்கே சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படக்கூடிய உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை அவர்களை விசாரிக்கிறதுனா ஏதோ வாயில் மாத்திரமல்ல, மாறாக அவர்களை விசாரித்து அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கக்கூடியவர்களாகவும் கூட நாம் இருக்க வேண்டும். எனவே இங்கே நம்ம பார்க்கும் பொழுது முந்தி சொல்லக்கூடிய காரியத்தை நாம் விடாமல் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. கடைசியாக மூன்றாவதாக உங்களுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் உள்ள 21ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் சிலர் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா என்று சொல்லி ஒரு கேள்வியை அங்கே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சரியான பதிலை அங்கே கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்கிறார் என்று நம்ம கவனிக்கும் பொழுது, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க என்ற ஒரு அருமையான ஒரு பதிலை அங்கே முன்வைத்து அவர்களுடைய வாயை அடைக்கிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவதாக தேவன் அதை என்ன சொல்லுகிறார் என்று நம்ம கவனிக்கும் பொழுது, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க என்று அங்கே அவர் சொல்லலை, மாறாக ராயனுடையதை நீங்கள் ராயனுக்கு கொடுங்க என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்று அநேகர் செய்யக்கூடிய தவறை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யாருக்கும் சரியான கூலியை கொடுக்க மாட்டாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய காரியங்களை எதையுமே செலுத்த மாட்டாங்க. மாறாக அவர்கள் கோடி கோடியாக கொண்டு கோயில்களிலே கொட்டுவதையும் கூட
நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசி அப்படி இருக்கக்கூடாது. தங்களுடைய வருமானத்தில் முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை முதலாவதாக செய்ய வேண்டும். குறிப்பாக அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியவற்றை நாம் கொடுத்து விட வேண்டும். பிறகு நாம் தேவனுடையதை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எனவே நம்முடையதை நாம் அரசாங்கத்திற்கும் நம்மை இரண்டாவதாக தேவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு வேத வசனத்திலே முதலாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் சரியாக கவனித்து அதன்படியாக வாழ நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.